ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். இன்றைக்கி ஃப்ரீ ஃபயரில் புதுசாக ஒரு கேரக்டராக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கேரக்டரோட பவர் என்ன அப்படின்னு வாங்க மேட்ச்குள்ளே போய் பார்த்தலாம். இன்சிபிள் ஆகிற மாதிரி பார்த்துருக்கேன். இந்த கேரக்டரோட பவர் இன்சிபிளாக அட்டாக் பண்ணுற மாதிரி. வாங்க அந்த கேரக்டரை இப்போ எக்யூப் பண்ணிக்கலாம். இதான் அந்த கேரக்டரு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, சோடா புட்டி மாதிரி கண்ணாடிலாம் போட்டிருக்கு. ஸ்டார்ப்பான கண்ணாடி இல்லை, எப்படியா இன்சிபிள் ஆனாலும் கண்டுபிடிப்போம்ல அந்த மாதிரி கண்ணாடி தான் அது. வாங்க லோன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் இவனோட பவர் என்னென்ன அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணிடலாம். பையன் நல்லா ஸ்டைலாக தான் இருக்கான். நல்லா ஸ்டைலான ட்ரெஸ்ஸு வந்துருக்காங்க. கன்று நம்ம தான் எடுக்கணும். இப்போ எக்ஸாமேட் எடுத்தாச்சு. உள்ளக்கே பவர் ஆக்டிவேட் பண்ண முடியாதுன்னு பார்த்தேன், ஆக்டிவேட் பண்ண முடியல. நீங்கள் எமௌண்ட் போட்டுட்ருப்போம் டைம் முடிகிற வரைய. அவ்வளோ 2 செகண்ட் தான், 1 செகண்ட் தான் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பவர் ஆக்டிவேட் பண்ணிடலாம். இங்கே இருங்க, கன்னால் சுட முடியாது போல் கைஸ். இங்கே இருங்க, இந்த வட்டம் மாதிரி கட்டுது. இந்த வட்டத்துக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்ம தெரிய மாட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஆனால் அவன் சுடுறான் கைஸ். ஆனால் பல்ல இங்கே பாருங்கள் பட மாட்டேங்குது. நம்ம சுற்றுறோம்னு நினைக்கிறேன். இல்லை விலைக்கு தப்பிச்சிட்டோம். அப்படியோ பவரை விட்றான். இந்த கேரக்டரோட பவர் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ரொம்ப யூஸ் ஆகிற மாதிரி இல்லை. ஏன்னா இன்சிபிள் ஆனால் சுட முடியல, நல்லா வேஸ்ட்டு. நம்மளை போட வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொண்டுருவேன். ஆனால் நமக்கு அட்டாக்கிங் ஆடுவோம். முடிச்சு விட்டான். செகண்ட் ரவுண்டில் பார்த்துக்கலாம் வேணாலாம். இந்த இன்சிபிள் பவரை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இங்கே பாருங்க, அதுக்குள்ளேயே லோட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், முடிய போகுது. அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுதுக்குள்ளே லோட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அவ்வளோ ஆக்டிவேட் பண்ணிடலாம் பவரை. எங்கடா அவன் உங்கள் பாருங்க லாங்கில் இருக்கான். அவ்வளோ முடிச்சு விட்டேன். சபா, நல்ல வேலை பவர் ஆக்டிவேட் பண்ணாமல் இருந்தது நல்லது. ஆக்டிவேட் மட்டும் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களே, அந்த ரவுண்டில் அப்படியே செத்து போயிருப்போம். நல்ல வேலையை ஆக்டிவேட் பண்ணல. இந்த ரவுண்டு ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிடலாம். இந்த வாட்டி அவன் தான் கண்டுபிடிக்கணும். ஏடபிள்யூஎம் எடுத்துருக்கான். 2 ஏடபிள்யூஎம் எடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏடபிள்யூஎம் மட்டும்தான் காட்டுது. அப்போ 2 தான் எடுத்துருப்பான். கன்ஃபார்ம் சொன்னேன்னா 2 தான் எடுத்துருக்கான். பார்த்தீங்களா, 2 ஏடபிள்யூஎம் எடுத்துருக்கான். எனக்கு ஏடபிள்யூஎம்மில் டக்குன்னு ஸ்விட்ச் பண்ண வராது. ஆனால் ஒரு புல்லட் டக்குன்னு அடிக்கலாம். இங்கே வருங்க, இன்சிபிள் ஆகிட்டோம். அவனால் நம்மளை சுட முடியல. சுட முடியும்னு சொன்னாங்க ஆனால் யூடியூப்பில். ஆனால் அவனால் ஏன் சுட முடியலன்னு தெரில. இன்சிபிளாக தான் இருப்போம் நம்ம. ஆனால் கொஞ்சம் லைட்டாக தெரியும்னு சொன்னாங்க அவங்க. எனிமிக்கு எனக்கு முடியல, லைட்டாக தெரிஞ்சிட்டு தான் இருக்கும் இப்போ நம்ம. ஆனால் அவன் சுட தெரில, பாட்டுன்னு நினைக்கிறேன். அதாவது சுட தெரில. இங்கே பாருங்கள், டே இருங்க, நம்ம அவனை முடிச்சு விட்றலாம், பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், முடிச்சாச்சு. அவன் டக்குன்னு ரோல் பண்ணி அடிச்சு விட்டாச்சு. அவ்வளோதான். இந்த பவரை கொஞ்சம் விளையாட கற்றுக்கிட்டா போதும் கைஸ். நம்ம இந்த மாதிரி எனிமிட்டேருந்து ஈஸியாக தப்பிச்சு அடிச்சு விட்றலாம் எனிமியை. இந்த கேரக்டர் இப்போ தான் லான்ச் ஆகிருக்கனால யாருக்கும் அதிகமாக தெரியாது பவர் என்னென்னு. நீ கவலையாவே அம்மா அடிச்சு விட்டாச்சு. அவனை இங்கே இன்சிபிள் கேரக்டர் போட்டாச்சு. ஆனால் அவனால் அடிக்க முடியாது நம்மளை. அங்கே பாருங்கள், நூபாக இருக்கான், அடிக்க முடியல அவனால். இப்போ நம்ம கேரக்டர் ஸ்கினை எடுத்து விட்றலாமா? இருங்க, அவன் வெளில வரட்டும். எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டு அட்டாக்கிங் போட்டு விட்றலாம். எடுத்து விட்டாச்சு. ஓட்டிட்டான், லாங் போட்டான் கைஸ். சே, எங்க இந்த பக்கம் தான் வருவான். 150 போட்டாச்சு. ஐயோ, அவனும் நமக்கு போட்டான். இல்லாட்டி சோழிய முடிய வாய்ப்பு இருக்குது நமக்கு. கேரக்டர் பவரை வேறு விட்டானே. அதுக்கு 150 போடணுமே. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு நம்ம சோழி. இது வேறு 8 குறைச்சி விடும் கைஸ் நமக்கு லைஃபை. டக்குனே முடிச்சு விட்டான், கவலையே இல்லை. இன்னும் 2 ரவுண்டு. இப்போ நான் தான் கன்று வாங்கணும். டாம்சன் எடுத்துடலாம் நம்ம. டாம்சனில் கொஞ்சம் நான் விளையாடுவேன். ஏன்னா இந்த கன் ஸ்கின் வந்து ஓசில் தான் கொடுத்தாங்க. இதை மட்டும்தான் வச்சு விளாட போகிறேன். எனக்கு டாம்சன் மட்டும்தான். இப்போ நம்மளோட கேரக்டர் பவர் டக்குன்னு போட்டு இன்சிபிள் ஆகி நம்ம போவோம். அந்த வந்துட்டான், வெளில வந்துட்டான், இன்சிபிள் ஆயாச்சு. இப்போ நம்ம அவன் கிட்ட போய் அடிப்போம். அவனுக்கு தெரிஞ்ச பிறகு அட்டாக்கிங் பவர் விழுகுது. நல்ல வேலைக்கு ஒன்ட்டா போல் இருந்துச்சு கைஸ். இன்னத்துக்கு அவன் நமக்கு சொல்லியே முடிச்சு விட்ருப்பான். இந்த கேரக்டர் ஒரு ஆக்டிவில் இருக்கிறனால நம்மளோட சுடவும் இல்லை. ஆனால் எனிமி சுட்டால் நமக்கு லைஃப் குறையுது. அவனால் இப்போ பார்க்க முடியுது கைஸ். ரொம்ப கிட்ட போயிட்டோம்னா அவனால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அதனால் டக்குன்னு அடித்து முடிச்சு விட்றாங்க நம்மளை. அந்த வரைக்கும் ஒன்ட்டா பிடிக்கலையே, அது வரைக்கும் சந்தோஷம். இருங்க, லாங்கிலேருந்து அடிக்க முடியுமா பார்ப்போம் அவனை. அவ்வளோதான், உள்ளே போயிட்டான். நம்ம இப்போ பார்ப்போம் அவனை நம்ம சைடு வர வைக்கிறதுக்காண்டி. அவன் ஏதாச்சும் பெட் ஸ்கில் வச்சுருந்தானா நம்ம மிடி போட்டால் காட்டும். அவன் இந்த பெட் ஸ்கில் வைக்கல போல். அப்போ நம்ம தான் அவன் கிட்டே போகணும். பாம்பை தூக்கி போட்டுடலாம் அவன்கிட்ட. அங்கே தான் நிற்கிறான்னு நினைக்கிறேன். அங்கே தான் நிற்கிறான், கன்ஃபார்ம் அங்கே தான் நிற்கிறான். லைஃப் குறைஞ்சிச்சு. அவன் ஆக்டிவேட் பண்ணியாச்சு நம்ம பவரை. இப்படி பாருங்க, சொல்கிறான். அவன் எடுத்து விட்டு ஒன்றார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. போடா பாட்டு. ஒன்றா மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பானாங்க.
மேலே வந்து நம்மளை அடிக்க முயற்சி பண்ணுறாரு குதிச்சு. இதான் இன்னும் 2 ரவுண்ட் இருக்குது. அவன் தான் கன் எடுக்கணும். என்ன கன் எடுக்க போகிறான்னு தெரிலையே. நல்ல கண்ணாடுறா டே, நல்லா சிறப்பான கண்ணாடுறா. எடுத்துட்டான். என்ன டக்குன்னுறா. இப்போ நான் அடுத்து டபுள் பாரில் ஒன்று தான் எடுத்துருக்கேன். அந்த ஒரு இதை வச்சு நம்மளால் அட்டாக் பண்ண முடியுமான்னு தரதுலையே. ஏன்னா ரீலோடு பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் லேட் ஆகும். இங்கே இப்படியே போட்டுட்டாச்சு, 2 அடியை போட்டுட்டாச்சு நோம்புக்கு. ஒரு அடி நமக்கு டைரெக்டாக முடிச்சு அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஒரு ரவுண்டு டக்குனே முடிஞ்சு போச்சு கைஸ். இங்கே நெக்ஸ்ட்டு ஒரு ரவுண்டு தான் இருக்குது, அதையும் முடிச்சு விட்றான் டக்குன்னு. இங்கே பவரும் நமக்கு லோட் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம பவரில் ஆக்டிவேட் பண்ணலாமா? ஆக்டிவேட் பண்ண வேணாம். ஆக்டிவேட் பண்ணாமல் இந்த பவர் நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ண கற்றுக்கல. இப்போ எப்படி இந்த வேலை செய்யணும்னு காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு கொண்டு வந்தேன். சரி ஓகே, பவர் இல்லாமல் அவனை அடித்து போட்டுருவான். இந்த பக்கம் நம்மளை ஓட முடியல, அவன் எஞ்சில் நிற்கிறான். போட்டாச்சு பாருங்கள், 2 பிளட்டை கொண்டாச்சு. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய்.